ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ஊரடி தோட்டம் தாரோடு பேஸில் நம்மளுக்கு 1 ஏக்கர் தென்னந்தோப்பானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த தோட்டமானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, இதோட விலை என்ன, இது எந்த ஊருக்கு நியர்பையில் அமைஞ்சிருக்கு, ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வர வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் கேட்குறவங்களுக்கு வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன அந்த 1 ஏக்கர் தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்பானது எங்கே கிடையாதுன்னா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் நியர்பை. வேடசந்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வேடசந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோடு பேஸில் ஊரடி தோட்டம் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதோட ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி பராமரிக்காமல் இருந்தாங்க, இப்போ தான் பராமரித்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த 1 ஏக்கரில் இவங்க வச்சுருக்கக்கூடிய தென்னை மரத்தோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 104 மரம். இடம் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. தாரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 200 அடி 250 அடி கிடைக்கும். இது போக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங் பண்ணி ஒரு 2 போரு, ஒரு இலவச மின்சாரம், ஒரு 10க்கு 10 ரூம் வேலையாள் தங்குற மாதிரி ஒரு ரூம் போட்டிருக்காங்க. உள்ள வந்து ஒரு 100 நாட்டுக்கோழி பக்கம் வளர்க்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 104 மரத்தில் குறைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மரம் நல்ல காய்ப்பில் இருக்குது. மிச்சம் போகிறோம் இப்போ தான் பாலை போட்டுக்கிட்டு இருக்குது. இது வந்து எப்படி ஓப்பனாக சொல்ல போனோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பராமரிப்பு எல்லாமே போட்டார். இப்போ தான் பராமரித்து இந்த மரத்தை போல ஈல்டு கொண்டு வந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டம் அமைச்சிருங்க. இந்த வீடியோவில் பார்த்து தெரியும். பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு தான் இருக்கும். நம்மளுக்கு தாரோடு பேஸ் தான். இந்த தோட்டத்துக்கு முன்னாடி ஊர், தோட்டத்துக்கு அடுத்தும் ஊர். இந்த ரோடு வந்து கன்னி ரோடு தான். அப்படியே போய் கடசந்தூர் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா சுத்த செம்மண் பூமிங்க. வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 போர் போட்டிருக்காங்க. வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த 1 ஏக்கர் போதுன்ற அளவுக்கு தண்ணி இருக்குது. ஒரு இலவச மின்சாரம் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு 8 மாமரம், ஒரு 4 சப்போட்டா மரம் இருக்குது. இது போல் இருக்கிற நாட்டுக்கோழி வளர்க்குறாங்கல்ல, அதுக்கு வந்து நிழலுக்கு வேண்டி இது வந்து இந்த மாமரமும் சப்போட்டா மரமும் வளர்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி நமக்கு வச்சுருக்காங்க. இப்போ எப்படின்னா சொட்டு நீர் இன்னும் போடலை. சொட்டு நீர் போடாமல் அந்த வாட்டர் டேங்கில் இருந்தால் தண்ணி வந்து அவங்க பாய்ச்சுறாங்க. இடம் பார்த்தா கண்டிப்பாக இடம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். கரெக்டாக இந்த இடம் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்க, நீங்கள் கோழி இது பிராய்லர் கோழி பண்ணையும் போடலாம். ஏன்னா வந்து இடம் வந்து கிளைமேல் அடியில் தான் இருக்குது. கோழி பண்ண போகிறதுக்கு கிளைமேல் அடி தேவை. அதனால் கிழக்கு மேற்கில் தான் இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. சுத்த பாக்ஸ். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து ஃபுல் கிளியரன்ஸாக இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் லீகல் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 13 வயசு தாங்க இந்த மரத்தோட வயசு. நல்லா இலை மரம், நல்லா காய்ச்சி இருக்க மரம். பகுதி மரங்கள் வந்து இப்போ தான் பாலை போட்டுக்கிருக்கு. அதை வாங்கி நீங்கள் எருவு, உரம், இந்த மாதிரி நீங்கள் சாம்பல் சத்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து மரத்தை வந்து ஊக்கப்படுத்திட்டீங்கன்னா நல்ல வருமானம் கொடுக்கும். 1 ஏக்கர் வந்து ஒரு குடும்பத்துக்கு போதுமான்ற அளவுக்கு வருமானம் தரும். உங்களுக்குன்னு ஒரு ஏக்கர் சொத்து வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சொத்து கரெக்டாக இருக்கும். இடம் வந்து தாரோடு பேஸில் அமைச்சு சொன்னேன் இல்லையா, அந்த தாரோடுமே நான் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஏக்கருக்கு வந்து உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏக்கருக்கு உங்கள் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபா வந்து கோட் பண்ணுறாங்க. 37 லட்ச ரூபா சொல்லி 35 லட்ச ரூபானா கொடுத்துருவாங்க. நான் வந்து ஃபைனல் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். இதில் இருந்து 35 லட்ச ரூபாயிலிருந்து அதிகபட்சம் பார்த்தா ஒரு 50,000 1 லட்ச ரூபா குறையும், அவ்வளோதான். அவர் சொன்னது வந்து இடத்துக்காரு 37 லட்ச ரூபா தான் சொன்னார். 35 ஃபைனல் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் வாங்க வந்து லேண்டு பாருங்கள். லேண்டு பார்த்து இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட வந்து நேரடியாக உட்காந்து விலையுமே பேசிக்கலாம். அவர் என்கிட்ட சொன்ன விலை வந்து 57 லட்ச ரூபா சொல்லி 55 லட்ச ரூபானா ஃபைனலாக கொடுத்துலான்டாரு. அதுலேருந்து ஒரு 50,000 குறைய வாய்ப்பு கூட இருக்குது. நீங்கள் நேரடி சிட்டிங்கில் மட்டும்தான் அது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றினா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போயுமே நான் வந்து உங்களுக்கு கூட்டு போய் நேரடி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.